ஹலோ பச்சி நமஸ்தே. சப்கோ ராம் ராம். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது பிரவீன் உத்ராதுலேருந்து நவீன் பத்ய சைனிகா மாடர்ன் போய்ட்ரியில் மைதிலி சரண் குப்த் எழுதின சகி வே முத்சே கேக்கர் ஜாத்தே அப்படின்ற ஒரு போயமும், மாத்ருபூமி அப்படின்ற போயம், ரெண்டு போயத்தோட சாராம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேம்மா? ஓகே. அதாவது மாத்ருபூமின்னா என்னம்மா, தாய்நாடுன்னு அர்த்தம். மாத்ருபூமின்னா மதர்லேண்ட். கவிதா கா சாராம்ஸ்மா. அதாவது கவிதா கா சாராம்ஸ் ராஷ்டிர கவி மைதிலி சரண் குப்த், நேஷ்னல் போய்ட் மாதிரி வரும், தேசிய கவி. அதாவது மைதிலி சரண் குப்த் இவர் வந்து इस कविता में मातृभूमि की महिमा का बखान किया है, அதாவது மகிமா கா பத்தாயா है. புரியுதாம்மா? அதாவது மகிமை சொல்கிறார், நம்ம நாட்டோட மகிமை. हे मातृभूमि, तेरे नीलाकाश का वस्त्र हरे किनारे पर सुंदर लगता है. அதாவது உன்னோட நீலாகாஷ் இருக்குல்ல, நீல ஆகாயம், அது வந்து அந்த வஸ்திரக்கா ஹரே கினாரே, நம்ம நம்ம மாத்ருபூமி துணி போட்டிருக்காங்கல்லம்மா, அதில் அந்த துணியோட அந்த பார்டர் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா அந்த கினாரா, அது வந்து என்னது, சுந்தர் லக்தா ஹே, ஹரே கலர். புரியுதாம்மா? பச்சை கலர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றாரு. சூர்யா ஒரு சந்திர தேரே தோ முக்குட்ட, அதாவது சூரியனும் சந்திரனும் உன்னோட ரெண்டு அந்த மணிமுகடமாக இருக்குது. புரியுதாம்மா? சமுத்திர தேரா மேகலா அப்படின்னா கடல் வந்து அவரோட அந்த மேகலா அப்படின்றது வந்து அந்த இதுமா, அதாவது கமர்பந்துன்னு சொல்லுவாங்க பார், ஒட்டியான மாதிரி இடுப்பில் கட்டுவாங்கள்ல, அது கருதனி அப்படின்றாங்க. அப்போ நதியோமே பிரேம் பிரவாக, நதியான பார்த்திங்கன்னா நதி அப்படின்னா நதி, அதில் வந்து பிரேம் பிரவாக, அன்பு அதாவது ஓடுது. நக்ஷத்திர தேரி ஃபூலும் கி சஜாவட். புரியுதாம்மா? நட்சத்திரம் வந்து, அதாவது நட்சத்திரம்னா பார்த்தோன்னா ஃபூலும் கி சஜாவட், அதாவது அது வந்து பூ மாதிரி. சஜாவட்னா மேக்கப். புரியுதாம்மா? அதாவது பக்ஷியோं के समूह तेरे बाट कवि है. பாட்டு கவி है, அதாவது பக்ஷி இருக்குல்லம்மா, பேர்ட்ஸ், அதுதான் வந்து கவிஞர்கள். அதுக்கப்புறம் ஷேஷ்நாக் இருக்குல்லம்மா, ஷேஷ்நாக்ன்றது ஒரு பாம்பு இல்லை, அந்த ஷேஷ்நாக் ஃபன், அது அந்த படம் எடுத்துருக்கு பாரு, அது வந்து தேரா சிங்காசனம், அந்த படம் தான் இந்த உன்னோட சிங்காசனம், உன்னோட அரியணை. மேக் வர்ஷா துவாரா தேரா அபிஷேக் கர்த்தே ஹேன். மேகுன்னா மேகங்கள்லாம் என்ன பண்ணுற, வர்ஷா துவாரான்னா மழையாக பொழிஞ்சு உன்னோட அபிஷேகம் பண்ணுறதுங்க. அபிஷேக் கர்த்தே ஹேன். வாஸ்தவ் மே தூ அதாவது சர்வேஸ்வர் கி சகுன் மூர்த்தி ஹே. அதாவது வாஸ்தவமே, உண்மையில் பார்த்தா, நிச்சயமாக பார்த்தா, நீ வந்து சர்வேஸ்வரோட சகுன் மூர்த்தினா அதாவது உருவமுடைய ஒரு சிலை நீ தான், சர்வேஸ்வரே நீ தான் அப்படின்றது. புரியுதாம்மா? சிவன். தேரா நிர்மல் பானி அமிர்த் கே சமான் உத்தம் ஹே. உன்னோட தண்ணி இருக்குல்ல, உன்னோட அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த நதியோட நீர், மாத்ருபூமி, அந்த நீர் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சுத்தமானது அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அது எப்படின்னா அமிர்தம் மாதிரியாம். புரியுதா? அவ்வளோ வந்து உத்தம் அப்படின்றான், தூய்மையானது. சீத்தல் தத்தா மந்த் சுகந்த் பவன் தக்காவட் தூர் கர்த்தா. ஷீத்தல் அப்படின்னா என்னது, குளிர்ந்தன்னு அர்த்தம், சில்னஸ், கோல்டு. மந்த் சுகந்த், அதாவது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ்மா, நல்ல ஸ்மெல் வந்து. பவன் வந்து தக்காவட் தூர் கர்த்தா, அந்த காற்று வந்து நம்மளோட தக்காவட் இருக்குல்ல, டயர்ட்னஸ் எல்லாம், களைப்பெல்லாம் வந்து தூரம் பண்ணிடுமா. அப்போது சத்ருவோக்கே விபின்ன திருஷ்யோं का एक अद्भुत क्रम तुझ में है. அதாவது சத்ருக்குன்னா யாருமா, எனிமீஸ், அவனோட விபின்ன திருஷ்யம் இருக்குல்ல, அவனோட நிறைய வெரைட்டி ஆஃப் அந்த இது இருக்குல்ல, அந்த என்ன சீனரிஸ்மா, அந்த சைட்ஸ், அந்த திருஷ்ய காட்சி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அற்புத கிரம துஜ்மே ஹே. எல்லாரோட சீரியெல்லாம் வந்து உன்னோட உருவத்தில் எல்லாம் தெரியுது. சந்திர பிரகாஷ் ராத்மே துஜ் பர் அம்ருத் சீன்ஸ்தா ஹே. அதாவது சந்திர பிரகாஷ்னா என்ன, சந்திரன் என்னென்ன, சந்திரன் தானம்மா, மூன் லைட்டுன்னு சொல்லுவாங்க சந்திரமா. அது வந்து பிரகாஷ் வந்து ராத்மே துஜ் பர் அம்ருத் சீன்ஸ்தா ஹே, அதாவது இரிகேட் பண்ணுறதுல தண்ணி விடுற மாதிரி, அதாவது அந்த சந்திரனோட ஒளி மாத்ருபூமி மேலே அந்த, அதாவது நம்ம தாய்நாட்டு மேலே அந்த மாதிரி இருக்கிறதா சொல்கிறாரு. தின்மே சூரஜ் அந்தகார்க்கோ தூர் கர்த்தா ஹே. அதாவது டே டைமில், நைட்டில் வந்து சந்திரமாமா, டே டைமில் என்னது, சூரியன் என்ன பண்ணுறது, அந்தகார்க்கோ தூர் கர்த்தான்னா அந்த டார்க்னஸ், இருட்டை வந்து விரட்டுறார். ஹே மாத்ருபூமி துஜ்பே
तुझ में फूल फल औषधियों रत्न आदि அதாவது आवश्यक பதார்த்த மில்தே हैं அதாவது மாற்றுபூமி அதாவது தாய்நாடே தாய் மண்ணே உங்ககிட்ட இருந்து எல்லாமே கிடைக்குது. என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் ஃபல் ஃப்ரூட்ஸு ஃப்ளவர்ஸு ஔஷதின்னா என்னதுமா ஜடிபுட்டி அதாவது என்னது அந்த மூலிகைகள் ரத்ன ஜவஹர் அப்படின்றோம்ல அதாவது விலை மதிக்க முடியாத ரத்தினங்கள் இதெல்லாம் ஆதி வந்து அவசிய பதார்த்தம் ரொம்ப நெசசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அந்த நம்ம தாய் மண்ணில் தானே கிடைக்குது. இசிகாரன் வந்து வசுதாதரான்னா யாருமா பிருத்திவி தான். அதாவது தாய் மண்ணை வந்து நம்ம பூமாதேவின்னு சொல்கிறோம்ல வசுதாதரான்றது வந்து பிருத்திவி அதாவது லகாத்தார் பஹாவ் தாரான்னு சொல்லுவோம்மா. இந்த லகாத்தார் பஹாவ்னா கண்டினியூஸாக போயிட்டு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறது. நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்காங்கல்ல நம்ம பிருத்திவி கொடுத்துட்டே இருக்குல்ல. அதனால் ஆதி நாம் பில்குல் சார்த்தக் ஹே அதாவது சார்த்தக்னா நீ வந்து அதாவது உனக்கு கொடுத்தது கரெக்டான அர்த்தமான வார்த்தை தான் உனக்கு கொடுத்துருக்காங்க. பிருத்திவிக்கு வந்து வசுதா அப்படின்ற நேம் கொடுத்துருக்காங்கல்ல அது வந்து சார்த்தக்னா அது வந்து அர்த்தவாலா நாம் ஹே அப்படின்றாங்க. புரியுதா? அதாவது பர்வத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா அதாவது பர்வத் அப்படின்றது என்னம்மா மலை இல்லையா. ஸ்ரேணி தெரி வேணி பனி ஹுயி ஹே வேணி என்னது முடி அலங்காரம்மா. பர்வத் இருக்குல்ல அதாவது இமாலய பர்வத் இருக்குல்ல அதுதான் வந்து இவங்களோட அதாவது என்ன சொல்கிறது தெரி வேணி பனி ஹுயி ஹே அதாவது உங்களோட அந்த கூந்தல் மாதிரி புரியுதா முடி அலங்காரமாக இருக்குது. நதியா தாசி பன்கர் தேரே சரண் தோரையே நதியெல்லாம் வந்து உனக்கு அடிமை மாதிரி அவங்கெல்லாம் வந்து வேலைக்காரங்க மாதிரி உங்கள் காலை வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க காலை வந்து கழுவிட்டுருக்காங்க. அதாவது காலை வந்து தோனா அப்படின்னா வாஷ் பண்ணுறதுனம்மா. அப்போது பேடு அந்த புஷ்போசே தேரி பூஜா கர்றேன் மரங்கள்லாம் வந்து தன்னோட பூக்களால் ஒன்று வந்து பூஜிக்கிறது. அப்போ அந்த பவன் வந்து மானு துஜ்பர் சந்தன் சடாரேன் பவன் அந்த காற்று வந்து என்ன பண்ணுறது துஜ்பர் சந்தன் சடாரேன் அதான் உன் மேலே சந்தனத்தை தெளிக்குது சந்தனத்தை வீசுது. புரியுதமா? அந்த ஃப்ராக்ரன்ஸான காற்றுன்னு சொன்னோம்ல. டூ சப்கே சாத்விக் பாவ் படா ரஹி எல்லாருக்கும் அந்த சாத்விக்கான ஒரு பாவம் இருக்குல்லம்மா நல்ல ஒரு அமைதி தன்மையை வந்து நீ வந்து என்னது அதிகப்படுத்திக்கிட்டே இருக்க. து க்ஷமா தயா அதாவது க்ஷேம் சுதா துக் और भय दूर करके சாந்தி தத்தா சுக் தேத்திய. புரியுதமா? அதாவது குஷல் மங்கள் அப்படின்றாங்க பாருங்க. நீ எல்லாம் நல்லது தான் கொடுக்குற எங்களுக்கு அதே சமயத்தில் என்ன எடுக்கிற சாந்தி கொடுத்துட்டே இருக்க. துக்கோ அதாவது சுக்கு தேத்தி ரத்திய சுக்கு நமக்கு சுகத்தை கொடுக்குறாங்கம்மா. புரியுதாம்மா? எல்லா சுகத்தையும் நமக்கு தராங்க. தூ வந்து சரண் தேக்கர் சப்கி ரக்ஷா கர்த்தி நீ வந்து சரண் தேக்கர்னால் நமக்கு எல்லாருக்கும் ஷெல்டர் கொடுக்குறாங்கல்ல அடைக்காலம் கொடுத்து சப்கி ரக்ஷா கர்த்தி எல்லாரையும் பத்திரமா பாதுகாக்கிற. தூ மாத்ருபூமி தூ மாதா ஒரு ஹம் தேரி சந்தான் நீ வந்து அம்மா நான்லாம் வந்து உங்கள் குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தூ ஹமாரே பிரான் ஹே நீ தான் எங்கள் உயிர் அப்படின்னு சொல்லி மாத்ருபூமியை வந்து இந்த மாதிரிலாம் பாராட்டுறார். யார்? மைத்ரி சரண் குப்த் நேஷனல் போய்ட் மாதிரி பாரதியார் மாதிரி. அப்போது सुख शांति और मंगल करने वाली मातृभूमि की संतान होने पर कवि को गर्व है அதாவது எல்லாமே இந்த நம்ம எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்குற அந்த தாய்க்கு பிள்ளையாராக இருக்கிறத வந்து சந்தோஷப்படுற கர்வம் அடைகிறார் அவர். புரியுதாம்மா? இது ஒரு கவிதைமா. இது வந்து நமக்கு என்னது மாத்ருபூமி. அதுக்கு அடுத்த கவிதை வந்து சகிவே முஸ்ஸே கேக்கர் ஜாத்தே இது வந்து இதுவும் அவர் நம்ம மைத்ரி சரண் குப்தர் இன்னும் ரெண்டாவது கவிதைமா நம்ம லெசனில் இருக்குது. இது வந்து என்னென்னா நம்ம யசோதரா இருக்காங்கல்லம்மா அவங்கள விட்டுட்டு புத்தர் பிரிஞ்சு போகிறார்ல சித்தார்த்தன் இல்லை புத்தர் வந்து கௌதம் புத்தர் வந்து ஒய்ஃப் யசோதராவை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. பிரிஞ்சு போகும்பொழுது அதாவது சன்னியாசம் போயிடுறாருல்ல அவர் ஞானத்தை தேடி போகிறாரு. அப்போது இந்த அம்மா வந்து அந்த அவரோட போன துக்கத்தில் வந்து தன்னோட தோழிக்கிட்ட சொல்லி அழறாங்கல்ல புலம்புறாங்க. சகி வே முஸ்ஸே கேட்கற ஜாத்து அவன் போனார் தப்பு இல்லை சரி அவர் வந்து ஏதோ ஒரு தேடுதலுக்காக போயிருக்காரு என் பிள்ளை எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாரு. பட்டு ரோஹித் தான் அவன் பையன் பேர் இல்லை விட்டு போயிட்டாரு. ஆனால் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அந்த கவிதை மாதிரி. அதாவது சகி வே முஸ்ஸே கேட்கர் ஜாத்தே சகின்னா நான் தோழிம்மா ஓ முஸ்ஸே கேட்கர் ஜாத்தேன்னா என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அதாவது கவிதா கே கவி ஹே இந்த கவிதாவுடைய கவிஞர் யாருன்னா மைதிலி சரண் குப்த். புரியுதாம்மா? மைதிலி சரண் குப்த் इसमें पति से त्याग அதாவது பத்தி சே தியாகுனா அதாவது பதியை வந்து அதாவது ஹஸ்பண்டை வந்து தியாகம் பண்ணிட்டாங்கல்ல அவங்க ஹஸ்பண்ட் பிரிஞ்சு போயிட்டார். யசோதரா வந்து
के विलाप का चित्रण है. விலாப்னா என்னதுமா? புலம்புறதுமா, அழுது புலம்பலையா, அது வந்து விலாப்புன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அந்த விலாப் கா சித்திரன்னா அதை வந்து அதனோட சித்திரித் கியா கயா, புரியுதாமா? அதை நம்ம எழுதியிருக்காங்க. எப்படின்னா யசோதரா வந்து சத்ராணி, சத்ரி என்ன வீரன்மா, அவன் வீரனோட ஒய்ஃப் வந்து சத்ராணி. யசோதரா வந்து ஒரு சத்ராணிமா. உஸ்கே கூன்மே வீரத்தா ஹை, அவங்க வந்து ஒரு வீர பெண்மணி, ராஜாவோட ஒய்ஃபில். அப்போ அவங்களோட கூன்லேயே வந்து அந்த வீரத்தா இருக்குமா, புரியுதாமா? அவங்களோட அதாவது ரத்தத்தில் வந்து அந்த வீரத்தா இருக்கும். பத்திக்கே பிரதி ஸ்ரத்தா இருக்குது, பியார் இருக்குது, புரியுதாமா? ஹஸ்பண்ட் மேலே அன்பு, பாசம், मर्यादा எல்லாமே இருக்குது. पति का श्रेष्ठ लक्ष्य तक पहुँचने में यशोधरा का कोई आक्षेप नहीं है. அவர் வந்து ஒரு பெரிய லட்சியம் இருக்குமா அவர்கிட்ட, அதாவது அவர் ஞானத்தை தேடி தான் அலையிறார். யார்? கௌதம் புத்தர். ஸோ அதில் வந்து இவங்களுக்கு எந்த விதமான வலியோ அல்லது துக்கியோ கிடையாது. அவர் போட்டோம் அடையட்டும் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறாங்க. அதில் வந்து அவங்களுக்கு எந்த ஆக்ஷேப்பும் கிடையாதுமா, அதாவது வலியோ துக்கியோ கிடையாது. अपने पति के मार्ग पर, அதாவது मार्ग पर का रोड़ा भी नहीं रहेगी. रोड़ा मार्ग पर रोडाना அதாவது டாங்கடா, அதாவது ராஸ்தே பே டாங்கடானா அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருமா, அதாவது ரோடா பன்கேரானா, அதாவது தடங்கள்லாம் இருக்கிறதுமா, தடைக்கல்லாம் இருக்கிறது. நம்ம வந்து ராஸ்தாவில் தடைக்கல்லாம், ரோடானா தடையாக இருக்கிறது. அந்த மாதிரி அவரோட பாதையில் நான் தடையாக இருக்க போகிறதில்ல. फिर भी सिद्धार्थ आधी रात में बिना बताए चला गया. சித்தார்த்தன்னு சொன்னோம் அவரோட பேர். ஆதி ராத்னா என்னது? நடு ராத்திரின்னு அர்த்தம். பாதி ராத்திரியில் அவர் என்ன பண்ணுறாரு? பினா பத்தாயி चले गया, சொல்லாமே போயிட்டார். उसके दुख के मूल में यही अதாவது धारणा है कि सिद्धार्थ ने उसको स्वीकार किया. புரியுதாமா? उसके दुख के मूल में यही धारणा है कि सिद्धार्थ ने उसको स्वीकार किया. அதாவது அவர் வந்து என்னை அக்செப்ட் பண்ணி தான் மேரேஜ் பண்ணார். நான் நல்லபடியாக இருந்துகிட்ருக்கோம். ஏன் இந்த மாதிரி அதாவது திடீர்னு அவர் போயிட்டார்? உஷே ஷாதி பர் உஸ்கோ खूब அதாவது पहचानने में गलती कर दी. उससे शादी की पर उसको அதாவது खूब पहचानने में गलती कर दी. அதாவது அவரோட நான் கல்யாணம் தான் பண்ணேன், அவரை நான் விவாகம் பண்ணேன், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஆனால் உஸ்கோ खूब पहचानने में मैं गलती कर दी. அவரை நான் ஃபுல்லாக சரியாக எடை போடவே இல்லை. அவர் வந்து அவர் இந்த மாதிரி செஞ்சிட்டார், இல்லை என்னை விட்டு போயிட்டார். அவரை நான் வந்து சரியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. பஹச்சான்னா அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன்மா, சரியாக ஐடென்டிஃபை பண்ணல அவர் அப்படின்னு. யசோதரா வந்து சத்ரிய ராணிமா, அவங்க ஒரு வீராங்கனை. वह अपनी पति के अलंकृत करके खुशी से युद्ध भूमि की भेजने के लिए भी तैयार है. அதாவது நம்மளோட கணவரை வந்து யுத்த பூமிக்கு அனுப்புறதுக்கு வந்து அந்த வீரம்மா ஒய்ஃப் வந்து ரெடியாக இருப்பாங்க எப்பயுமே. அவங்க யுத்தத்தில் அவங்க தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ அப்படிலாம் கிடையாது, ரொம்ப விரும்பி தான் அனுப்புவாங்க அந்த ராணிலாம். அபு தபஸ்யா கர்னே ஜானே வாலி சித்தார்த் பினா பத்தாயே சலகி. ஆனால் யுத்த பூமிக்கே சந்தோஷமாக நாங்கள் அனுப்பி வைப்போம் இல்லை, அதில் வந்து மரணம் அல்லது வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் இவர் வந்து தபஸ்யா பண்ணுறதுக்கு, தவம் பண்ணுறதுக்கு போகிறாரு. இந்த டைம்லேயே வந்து என்ன பண்ணார் அவர்? அதாவது அபு தபஸ்யா கர்னி ஜானே வாலி சித்தார்த் பினா பத்தாயே சலகே. தவம் பண்ண போகிறவர் சொல்லாமல் போயிட்டார். யசோதரா அப்பனேக்கோ பாக்யவதி சமதிரகித்தி. ஃபஸ்ட்டு அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நான் வந்து ரொம்ப பாக்கியசாலி, சித்தார்த் மாதிரி ஒருத்தர் ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்சாருன்னு. பதிக்கே பினா பத்தாயே ஜானே சே வக் அப்பனேக்கோ அதாவது துர்பாக்கியவதி சமநிலைக்கு. ஃபஸ்ட்டு அவங்க கல்யாணம் அப்போ நினச்சாங்க அவர் ரொம்ப பாக்கியசாலி, சித்தார்த் நம்ம கல்யாணம் பண்ணுறதுன்னு. ஆனால் இப்போ சொல்லாமல் அவர் போனதுலேருந்து அவர் நான் வந்து ரொம்ப துர்பாக்கியவதி சொல்லாமே போயிட்டார்ல. அப்போ வந்து நான் தான் ரொம்ப துர்பாக்கியசாலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி புலம்புறாங்க ஃப்ரெண்டுக்கிட்ட, அவனோட சகிக்கிட்ட, தோழிக்கிட்ட வந்து சொல்லி புலம்புறாங்க. வே படே தயாவான, அவங்க ரொம்ப இறக்க முடியவருமா. யசோதாக்கே ஆசு பஹானே, அதாவது பஹானே சஹனை சக்தி. அதாவது புரியுதம்மா, சப்போஸ் அவர் ரொம்ப இறக்க முடியவருமா. இப்போது சப்போஸ் இவர் இந்த அம்மா வந்து அவர் சொல்லிட்டு போகும்போது அழுதாங்கன்னு வச்சுக்கேன், அவர் வந்து நை ஜா சக்தி என்ன ஓ நை, அப்போது புரியுதம்மா. அப்போ வந்து ஆசு பஹானே சஹனை சக்தி, அதை ஒய்ஃப் கண்ணிலேருந்து தண்ணி வருது அப்படின்னா அவர் தாங்கிக்க முடியாது. ஏன்னா எப்படியும் அவங்க அழதான் போகிறாங்க திரும்ப அப்படின்ட்டு அவர் சொல்லாத போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு இது பண்ணிக்கிறாங்க. வே வந்து சித்து பாணிகை, அதாவது முக்தி அடையணும்னு போகிறாருமா. அவர் என்ன ஆசையே துன்பத்திற்கு காரணம் கண்டுபிடிக்கிறார்ல, அந்த சித்தி பாணிக்கிலே கே அவர் சித்திக்கு அடையணுன்ட்டு போனார் அவர். உன்கோ இஸ் ஜன் கே துக் சே துக்கி ஹோனா நஹி சாஹியே. அப்போது அதாவது அவர் வந்து அப்போது இஸ் ஜன் கே துக்கி சே துக்குனா ஹோனா சாஹியே. இப்போ சப்போஸ் நான் அழுதா கூட
ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. அது ஏதாவது இந்த அவர் வந்து முக்தி அடையணும்னு போனவர் உनको इस जन के दुख से दुखी नहीं होना चाहिए. ஜனங்கள்லாம் ரொம்ப துக்கமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் துக்கம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. மை உன் பர் ஷிகாயத் நஹி கர் சக்தி. அவர் மேலே நான் ரிப்போர்ட் பண்ண முடியாது. ஷிகாயத் நான் ரிப்போர்ட்மா. இப்போ நான் அவரை இப்போ இருந்தால் போலீஸில் சொல்லி அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க அவரை. இல்லை, அப்போ வந்து அவர் மேலே நான் என்ன ரிப்போர்ட் பண்ண முடியும்? ஹஸ்பண்ட் போயிட்டார், சரின்னு அவர் ரிப்போர்ட் பண்ணலை நான். வே ஜங்கிள் மே தபஸ்யா கா ஃபல் பிராப்த் கரேங்கே. அவர் வந்து காட்டுக்கு போயிட்டார், அங்கே தபஸ்யா பண்ணுறாரு. அவருக்கு வந்து அதாவது தபஸ்யா கா ஃபல், அந்த தவத்துக்கு பலிமையும் இது பலன் அவருக்கு கிடைக்கும். அபூர்வ ரத்ன லாயங்கி, அதாவது ஒரு பெரிய ரத்னம். அபூர்வ ரத்னம்னா அதான் அந்த அவரோட முக்தி அடைஞ்சாருன்னு வச்சுக்கோமா, அந்த கருத்தெல்லாம் கொண்டு வர்றாருல்ல, அவர் கட்டாயம் கொண்டு வர்றாரு. ஆப் வாபஸ் ஆக்கர் ரோத்தி ஹுய் யசோதராக்கோ பாயங்கே. திரும்பவும் வந்து அழுதுகிட்டே இருக்கிற தன்னோட ஒய்ஃப் கூட வந்து திரும்ப சேர்ந்துருவார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கம்மா. வௌத்தோ உஸ்கேலியே பிரான் பியாரா ஹை. அதாவது அவர் தான் அந்த அம்மாவுக்கு உயிர் மாதிரி. ஸோ அவர் வந்து தவெல்லாம் முடிஞ்சு எல்லாம் செஞ்சவொன்னு திரும்பி வருவார் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதில் நம்ம விசேஷனா முடிக்கிறான். எப்படி முடிக்கிறான்னா, என்ன ஸ்பெஷல்னா, யசோதராக்கே ஆதர்ஷ் பத்தி பக்தி வந்து பிரகட் ஹோத்தி ஹை. அந்த அம்மா வந்து புலம்புற மாதிரி காமிச்சாலும் இதில் வந்து ஒரு பத்தி மேலே வந்து ஒரு பத்னி வந்து எவ்வளோ பிரியமாக இருக்கிறாங்க அப்படின்றது இது காமிக்குது. அதே சமயத்தில் பத்திக்கே ஜானேமே, அதாவது சுக்கி ஹே, பத்திக்கு ஜானேமே சுக்கி ஹே. சரி, கணவர் போயிட்டாரு, தன்னோட உயர்ந்த கருத்தை அடையணும்னு சொல்லிட்டு அதனால் அவங்க சந்தோஷமாக இருந்தாலும் பினா பத்தாக்கர் ஜானே சே ஹி ஓ துக்கி ஹே. சொல்லாமல் போயிட்டாரே அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? இதோட வந்து இந்த வீடியோவில் இந்த 2 இதுவும் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சுமித்ரானந்த் பந்த்தை பற்றி பார்க்க போகிறோமா.